ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ விஜய் அப்படி சுற்றி சுற்றி வராரு. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாரு, நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு. அப்போ மகா சிரிச்சிட்ருக்காங்க. சமையல் ரூமில் கிட்ட போகிறாரு. என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரமாக நீ சாப்பிடு, சாப்பிட்டா தான் உனக்கு நான் கிஃப்ட்டு தருவேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அண்ணி தயவு செய்து அந்த கிஃப்ட்டை கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி சரி எல்லாரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிஃப்ட்டை மகா கொடுத்துட்டாங்க. பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த புக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உள்ள எல்லா ஸ்டில்ஸும் அழகாக இருக்குது. அப்படியே காட்டுறாரு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே. ரொம்ப அழகாக இருக்குல்ல, அந்த பொண்ணு எப்படி அனுப்பியிருக்கு பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நான் அந்த பொண்ணு சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. அப்போது தாத்தா சூர்யாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாரு சூர்யா, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ மகாவோட சேர்ந்து வாழு. மகா உனக்கு வேணும். கண்டிப்பாக மகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். நீ பார்த்துட்டு தானே இருக்க, தாத்தா பாட்டி 2 பேரும் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கா? அப்படி சண்டையே வராமல் அந்த வாழ்க்கை போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? விட்டு கொடுத்து போகிறது தான். ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது. புரியுதா? அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா போகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இப்படி தான் ஆகும். கண்டிப்பாக நீ மகாவோட சேர்ந்து வாழணும். இதுதான் தாத்தாவோட கடைசி ஆசை. நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்கிறாரு. சூர்யா அப்படியே பார்க்குறாரு. கண்டிப்பாக நீ பண்ணணும் இதை அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் ரொம்ப ஆர்வமாக போகிறாரு. போயிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எப்போ அந்த பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக சுற்றி எல்லாரையும் பார்க்குறாரு. அப்போது ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு பூ கொடுக்குறாங்க. என்ன இவ்வளோ வயசாயிருக்கு, 50 வயசு இருக்குமோ, இவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, இப்போ வந்து பூ கொடுக்குறாங்க, ஐயோ கடவுளே இவங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பார்க்குறாரு. சரின்னு சிரிச்சிட்டு அந்த பூவை வாங்குறாரு. வாங்கிட்டோன்னே இன்னொருத்தவங்க வராங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. அழகாக ஃப்ராக்லாம் போட்டு சூப்பராக வராங்க. அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் தான் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறாரு விஜய். ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போதே ஒரு கவிதை மாதிரி இருக்குது, இந்தாங்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்குறாரு. அவங்களும் அந்த கிஃப்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, இதில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு விஜய். அப்போ கரெக்டாக பிரபா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த டைம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. என்ன ஃபோனை கட் பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை கட் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஐஸ்வர்யா. அங்கே போனோன்னே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக நிற்கிறாங்க. ஐயோ கடவுளே, இந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, வீட்டு தெரிஞ்சால் அவ்வளோதான், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கூப்பிடுறாரு. இங்கே வா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சித்ரா 2 பேருமே உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஏற்கனவே வீட்டுக்கு வந்த அதே டாக்டர் இருக்காங்க. அப்பா நல்ல வேலை, இவங்களுக்கு எல்லாமே தெரியும், உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. அப்போ சித்ராதேவி சொல்கிறாங்க, இல்லை நைட் ஏதோ பிரியாணி சாப்பிட்டா உடம்பு ஒரு மாதிரி வாமிட் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க டாக்டர். சரி நீங்கள் 2 பேரும் போங்க, நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தயவு செய்து இந்த உண்மையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு டாக்டர், நான் என்ன போய் சொல்கிறியா, நான் போய் சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, என்னோட வேலையே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், தயவு செய்து என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வெளியே போயிட்டு சித்ராதேவி கௌதம் 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ டாக்டருக்கு சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சரியாயிடும், நல்லா தான் இருக்காங்க, நார்மலாக தான் இருக்காங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் டேப்லெட் கொடுத்துருக்கேன், போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்படியே முறைக்கிறாங்க. நல்ல வேலை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமாக சந்தோஷத்தோடு போகிறாங்க.